Welcome to RSR Easy Learning Tips. இன்னைக்கு நம்ம யூனிட் 9 ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மிடில் இங்கிலீஷ் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வாங்க கிளாஸ்க்கு போலாம். மிடில் இங்கிலீஷ் வாஸ் a form of the English language spoken after the Norman conquest. Middle English period according to Oxford Dictionary வந்து 1150 to 1500. நார்மன் கான்குவெஸ்ட் நடந்தது வந்து 1066 AD. ஸோ நார்மன் கான்குவெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நார்மன் கிங் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரெஞ்சு ஸ்பீக்கிங் நோபலோட இங்கிலாண்டை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிங் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கிற இந்த ரிச் பீப்புள் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் பேசியிருக்காங்க. பட் காமன் பீப்புள் வந்து ஓல்டு இங்கிலீஷ் பேசியிருக்காங்க. ஸோ காலப்போக்கில் என்ன ஆச்சு, இவங்க பேசுகிற இந்த ஃப்ரெஞ்சும் ஓல்டு இங்கிலீஷும் கம்பைன் ஆகி ஒரு புது லாங்குவேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் நம்ம மிடில் இங்கிலீஷ். The old French took over as the language of the court, administration and culture. Old English was the language of common people. The Old English vocabulary was homogeneous, but the Middle English vocabulary was heterogeneous. ஸோ ஓல்டு இங்கிலீஷில் வந்து மற்ற லாங்குவேஜோட வேர்ட்ஸை வந்து அந்த அளவுக்கு பாரோ பண்ணலை. ஆனால் மிடில் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற லாங்குவேஜோட வேர்ட்ஸ், அந்த லோன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது நிறைய இருந்திருக்கு. நியூ வேர்ட்ஸ் வேர் borrowed from French, Latin and Scandinavian. Latin was the language of clergy during Middle Ages. ஸோ மிடில் ஏஜ் அப்போ பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட லாங்குவேஜ் வந்து லாட்டினாக இருந்திருக்கு. ஸோ சர்ச் தான் வந்து இட்ஸ் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அதனால மிடில் ஏஜஸ்ல நிறைய லிட்ரேச்சர் வந்து லாட்டின் லாங்குவேஜ்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. The Duke of Normandy conquered England in 1066 AD and brought nobles who spoke French. ஸோ ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் நோபலோட நார்மன் கிங் வந்து இங்கிலாந்துக்குள்ள வராங்க. நார்மன் ஃப்ரெஞ்ச் பிலாங்ஸ் டு கிங், கோர்ட்டியர்ஸ் அண்ட் லேர்ன்ட் மேன். ஸோ இந்த மாதிரி ரிச் பீப்புள் இவங்களோட லாங்குவேஜ் எல்லாம் ஃப்ரெஞ்சாக இருந்திருக்கு. காமன் பீப்புள் வந்து ஆங்கிலோ சாக்சன், அதாவது ஓல்டு இங்கிலீஷ் பேசிட்டு இருந்திருக்காங்க. நார்மன் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஆங்கிலோ சாக்சன் கம்பைன் டு ஃபார்ம் மிடில் இங்கிலீஷ். French is a Romance language derived from Latin. Though Latin is an Indo-European language, it differs from Germanic language. So லாட்டினும் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான். பட் லாட்டினும் ஜெர்மனியும் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை ரெஃபர் பண்ணுங்க. The French words in English vocabulary are duke, army, crown, court, castle, parliament, servant, peasant, governor, etc. The words for domestic animals are English words like ox, cow, calf, sheep, deer. The meats derived from them are French words like beef, mutton, pork, bacon. ஸோ இந்த நார்மன் கான்குவெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புள், அந்த எலைட் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்போக்கன் பீப்புளாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு குக் பண்ணவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள். ஸோ அதனாலேயே இந்த டொமஸ்டிக் அனிமல்ஸோட நேம்லாம் இங்கிலீஷ் வேர்டில் இருந்திருக்கு. ஆனால் அதுலேருந்து கிடைக்கிற ஃபுட், மீட் ஐட்டம் எல்லாம் ஃப்ரெஞ்ச் வேர்டாக இருந்திருக்கு. During the Middle Ages, a great deal of literature was written in Latin, the international language of the educated people. ஸோ நம்ம ஏற்கனவே லாட்டின் வந்து லாங்குவேஜ் ஆஃப் கிளர்ஜி அப்படின்னு பார்த்துருக்கோம். மிடில் ஏஜஸில் வந்து லாட்டினில் தான் நிறையா லிட்ரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் மிடில் இங்கிலீஷ்லையும் சில ஒர்க்ஸ் இருந்திருக்கு. அதில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டானது என்ன அப்படின்னு பார்க்கலாம். The most significant work written in the Middle English language is the Canterbury Tales by Geoffrey Chaucer. Chaucer based his work on the Decameron, a collection of Italian stories written by Giovanni Boccaccio. The main characteristics of Middle English is the reduction in number of diphthongs. So diphthongs la nariya reduction aayirukku. Adu vandu one of the important characteristics of Middle English. 5 major dialects of Middle English are Northern, East Midlands, West Midlands, Southern and Kentish. East Midlands English and West Midlands English dialects descended from the Mercian dialects of Old English.
சதர்ன் டயலெக்ட் டிசென்ட் ஃப்ரம் வெஸ்ட் சாக்சன். ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டயலெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சாக்சன் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி மிடில் இங்கிலீஷ்ல வந்து ஈஸ்ட் மிட்லேண்ட் இங்கிலீஷ் தான் ஒரு ஸ்டாண்டர்டான டயலெக்ட். சாசர் ரோட் இன் த ஈஸ்ட் மிட்லேண்ட்ஸ் டயலெக்ட்ஸ். ஸோ சாசர் கூட அவரோட கேண்டர்பரி டேல்ஸை வந்து ஈஸ்ட் மிட்லேண்ட்ஸ் இங்கிலீஷ் டயலெக்ட்ல தான் எழுதியிருக்காரு. இன் திஸ் பீரியட் இங்கிலீஷ் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் சிந்தட்டிக் லாங்குவேஜ் டு அனாலிட்டிக் லாங்குவேஜ். ஸோ சிந்தட்டிக் லாங்குவேஜ் அனாலிட்டிக் லாங்குவேஜ்னா என்ன அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷ் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். மிடில் இங்கிலீஷ் ஓல்டு இங்கிலீஷ்க்கான ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் எஃப் தான் வந்து வாய்ஸ்லெஸ் சவுண்ட் ஃப அண்ட் வாய்ஸ்டு சவுண்ட் வ, இது ரெண்டுமே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. ஆனால் மிடில் இங்கிலீஷில் வந்துட்டு லெட்டர் வி வந்து ஃபார் வாய்ஸ்ட், லெட்டர் எஃப் வந்து வாய்ஸ்லெஸ் சவுண்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஓல்டு இங்கிலீஷில் வந்து எஸ் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லெஸ் ஜ, வாய்ஸ்ட் ஜ, இது ரெண்டுக்குமே எஸ் லெட்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. மிடில் இங்கிலீஷில் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து லெட்டர்ஸ் ஐ, ஜே ஆர் ஜி ஃபார் சிஜி. அதாவது இந்த சிஜி வந்து ஓல்டு இங்கிலீஷில் வந்து இட்ஜ் சவுண்ட், எட்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் இங்கிலீஷில் இடிஜிஇ இல்லைங்களா. ஆனால் ஓல்டு இங்கிலீஷில் வந்து எட்ஜோட ஸ்பெல்லிங் என்னன்னா இசிஜி. ஏன்னா அந்த இட்ஜ் சவுண்டுக்கு சிஜி அப்படிங்கிற லெட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓல்டு இங்கிலீஷில். அதை வந்து லெட்டர் ஐ, ஜே ஆர் ஜியா மிடில் இங்கிலீஷ்ல ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ மிடில் இங்கிலீஷ் ஜட்ஜ் ஸ்பெல்லிங் பாருங்க, ஜேயு ஜிஇ. ஓல்டு இங்கிலீஷ் ஒய் பிகேம் மிடில் இங்கிலீஷ் ஐ ஆர் இ. ஸோ ஓல்டு இங்கிலீஷ் வவல் நம்ம பார்த்துருக்கோம், ஏஇ ஐஓயு ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒய் வந்து மிடில் இங்கிலீஷ்ல வந்து ஐ ஆவும் இ லெட்டராகவும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாருங்க, இந்த சிஒய்என்என் அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷ். ஓல்டு இங்கிலீஷ் வேர்டு எதுக்கான ஓல்டு இங்கிலீஷ் வேர்டு அப்படின்னா கின்கான ஓல்டு இங்கிலீஷ் வேர்டு. ஸோ இப்போ ஒய் வந்து என்னவா மாறிடுச்சு மிடில் இங்கிலீஷ்ல ஐயா மாறிடுச்சு. சரிங்களா. இது வந்து ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலெக்ட் இங்கிலீஷ்ல ஐயா மாறி இருக்கு. அதர் டயலெக்ட்ஸ்ல இ யூஸ் பண்ணியிருக்காங்க ஒய்க்கு பதிலாக. The Middle English grammar was marked by great reduction in the inflectional system of Anglo-Saxon language. அதாவது ஓல்டு லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸ். மிடில் இங்கிலீஷில் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஃபெசிலிட்டேட்டிங் அண்ட் இன்க்ரீசிங் யூஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் அண்ட் பெரிஃப்ரேசஸ். During the first half of the Middle English period, adjectives had singular and plural forms. Example பாருங்க, fair வந்து singular FAIR, plural வந்து FKIRE. Towards the end of the Middle English period, there were no inflections used in adjectives. So end of the Middle English periodல வந்து adjectivesல inflectionsே இல்லை. Adjectives become indeclinable. ஸோ இன்ஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணி கேஸ் மாறிச்சு அப்படின்னா அதை டிக்ளென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். DECLENSION. பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் பாருங்க, ஓல்டு இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு, மிடில் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு. ஸோ இது அகைன் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, கிரேட், GRET. அதாவது பாசிட்டிவ் டிகிரி வந்து ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து GRET, மிடில் இங்கிலீஷ்ல வந்து சேம் வேர்டு தான். கம்பேரிட்டிவ் டிகிரியில ஸ்பெல்லிங் பாருங்க, GRETTER, இது வந்து ஓல்டு இங்கிலீஷ். அதே கம்பேரிட்டிவ் டிகிரி ஆஃப் மிடில் இங்கிலீஷ் வந்து GRETER. ஸோ கிரேட்டோட கம்பேரிட்டிவ் டிகிரி இன் மிடில் இங்கிலீஷ் வந்து GRETER. ஸோ கிரேட்டோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்ன அப்படின்னா GRETEST இன் மிடில் இங்கிலீஷ். ஸோ கிரேட் மாதிரியே ஓல்ட், லேட் இதுக்கான வேர்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை படிச்சுக்கோங்க. No passive form for verbs during Middle English period. ஸோ மிடில் இங்கிலீஷ் வேர்ப்ஸ் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்க்கலாம். ஒரே வாய்ஸ் தான் இருந்திருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ் தான் இருந்திருக்கு, பாசிவ் வாய்ஸ் இல்லை. 2 numbers, சிங்குலர் அண்ட் ப்ளூரல். 3 persons, 2 tenses, present and preterite, அதாவது பாஸ்ட் தான் அது. 2 participles, present and preterite.
Middle English distinguishes three modes, such as the indicative, the subjunctive, and the imperative. Weak verbs are known as regular verbs as they have regularity in the formation of the past tense by adding d and the past participle by adding ed. So weak verbs வந்து regular verbs அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Those verbs which do not conform to this pattern are labeled as strong or irregular verbs. ஸோ இந்த பேட்டர்ன் அதாவது மேலே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் பை ஆடிங் டி, பாஸ்ட் பார்ட்டிசிபல் பை ஆடிங் இடி, இந்த பேட்டர்ன்ல வராத வேர்ப் வந்து இர்ரெகுலர் ஸ்ட்ராங் வேர்ப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராங் வேர்ப் வந்து இட் ஃபால் அவுட் ஆஃப் யூஸ். அதுக்கப்புறம் இருந்த மிச்ச மீதியான ஸ்ட்ராங் வேர்பையும் வீக் வேர்ப்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ஏக், கிளைம், க்ரீப், ஷேவ், ஈல்ட், இதெல்லாமே ஸ்ட்ராங் வேர்பா இருந்தது ஓல்டு இங்கிலீஷ்ல. அது எல்லாமே வந்து வீக் வேர்பா மாறிடுச்சு. ஸோ ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து ஏசிஹெச்இயோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேஇ. அதே மாதிரி கிளைம்போட பாஸ்ட் டென்ஸ் வந்து சிஎல்ஓஎம்பி, க்ரீப் வந்து சிஆர்ஓபி, அதே மாதிரி எஸ்ஹெச்ஏவிஇ வந்து எஸ்ஹெச்ஓவிஇ, ஈல்டு வந்து ஒய்ஓஎல்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இர்ரெகுலர் வேர்பா இருந்திருக்கு. பட் அது எல்லாமே வந்து ரெகுலர் வேர்பா மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்ப மாறி இருக்கு. In Middle English period, the meaning of shall and will was established with reference to the future time. Grammatical gender in Old English was replaced by natural gender by the second half of the Middle English. ஸோ ஓல்டு இங்கிலீஷில் ஜெண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன் வந்து ஃபெமனைன் ஜெண்டராகவும் மூன் வந்து மஸ்குலைன் ஜெண்டரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ கிராமட்டிக்கல் ஜெண்டருக்கும் இந்த பாய் கேர்ள் அப்படிங்கிறது தான் நேச்சுரல் ஜெண்டர். பாய் எல்லாமே மஸ்குலைன், கேர்ள் ரிலேட்டட்லாம் ஃபெமனைன். அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது ஓல்டு இங்கிலீஷ். மிடில் இங்கிலீஷில் வந்து நேச்சுரல் ஜெண்டருக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இன் மிடில் இங்கிலீஷ் when the word began with a consonant, mi and di were used. min and din were used for the words beginning with vowel. In middle English, thee and thou used for people of inferior status. அதாவது சில்ட்ரன் அப்புறம் ஃபெமிலியர் பீப்புளை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த தி அண்ட் டவுன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இ அண்ட் யூ வந்து யூஸ்டு ஃபார் பீப்புள் ஆஃப் சுப்பீரியர் ஸ்டேட்டஸ். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.